வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீத்தாப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பழங்களில் தனிப்பட்ட சுவையும் மனமும் கொண்டது சீத்தாப்பழம் தான். சீத்தாப்பழத்தினுடைய தோல், விதை, இலை, மரப்பட்டை என எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டது தான். சீத்தாப்பழம் குளுக்ரோஸ், சுக்ரோஸ் போன்ற சத்துக்களை கொண்டிருக்கிறதால உடனடியாக நம்மளுடைய உடலுக்கு ஆற்றலை கொடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஆற்றல் தேவைப்படக்கூடிய சமயத்தில் சீத்தாப்பழத்தை உடனே சாப்பிட்டீங்கன்னா உடனே உங்களுடைய உடம்புக்கு எனர்ஜி கிடைக்க ஆரம்பிக்கும். என்னதான் பார்க்கறதுக்கு வெளியே கரடுமுரடாக இருந்தாலும் சீத்தாப்பழத்தோட உள்ள இருக்கக்கூடிய வெள்ளை நிற சதை பகுதி இனிப்பாக இருக்கும். அது எந்த அளவுக்கு இனிப்போ அந்த அளவுக்கு மருத்துவன்மைகளையும் கொடுக்கக்கூடியதான் சீத்தாப்பழம். அந்த மருத்துவன்மைகள்லாம் என்னென்ன, அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன விளக்கமாக பார்ப்போம் வாங்க. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கள் விடுபடுவதற்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். சீத்தாப்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் இருக்கு. இது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். ஸோ ரத்த நாளங்களினுடைய விரிவாக்கத்தை இந்த சத்துக்கள் ஊக்குவிக்கும். இதனால நம்முடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் சீரான உடல் உறுப்புகளுக்கு பாயும். அப்போ இதயத்திற்கும் போதுமான ரத்த ஓட்டம் பாயறதால மாரடைப்பு, பக்கவாதம் எந்த மாதிரி அபாயம் எதுவுமே நமக்கு இருக்காது. பிபி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதன் மூலம் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதால இப்போ நம்ம சீத்தாப்பழம் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி இதயத்தையும் பராமரித்துக் கொள்ளலாம், உடலையும் ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம். ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சில் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, அதிகமாக மெக்னீசியம் உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரத்த அழுத்தம் வருவதற்கான ஆபத்து குறைவாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உயர் ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி, குறை ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி, லோ பிபி, ஹை பிபி எதுவாக இருந்தாலுமே அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா மெக்னீசியம் சத்துக்கள் இருக்கக்கூடிய சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது சீத்தாப்பழம். ஒரு கப் அளவில் இருக்கக்கூடிய சீத்தாப்பழ விழுதுல 5 கிராம் அளவுக்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்கு. சீத்தாப்பழத்தில் நார் சத்தும் தாமிர சத்தும் சீராக இருக்கிறதால செரிமானத்திற்கு இது உதவிகரமாக இருக்கு. இதனால மலச்சிக்கல் வராமல் உங்களுக்கு தடுக்கப்படுகிறது. இப்போ சீத்தாப்பழம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த நார் சத்தை கொண்டு குடல் இயக்கத்தை சீராக்கி குடல் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்துது. சீத்தாப்பழம் நீங்க சாப்பிடும் போது உணவுகள் செரிக்காம போறதால ஏற்படக்கூடிய அஜீரணம் தொடர்பான பிரச்சனை, பித்தம், வாந்தி, தலை சுற்றல் இந்த மாதிரி பிரச்சனைகளையுமே சரி பண்ணிக்கலாம். ஜீரண சக்தி அதிகரிக்கிறதால உணவுகள் செரிமானமாகி செரிமானமான ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளான சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாந்தி, பேதி, தலை இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே உங்களை சரி பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே போல் அந்த நார் சத்து உங்களுக்கு வலுவான அளவுக்கு போதுமான அளவுக்கு சீத்தாப்பழம் கொடுத்து ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைக்கிறதால எந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நலமாக இருக்கலாம். மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது சீத்தாப்பழம். ஸோ சீத்தாப்பழம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கிறதுக்கு காரணம் அதில் மனநிலையை சீராக்க உதவக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஹார்மோன்கள் சுரக்குவதற்கு விட்டமின் B6 இருக்கு. இப்போ விட்டமின் B6 என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய மனநிலை கோளாறுகளை தீர்த்து விடும். விட்டமின் B6 மன அழுத்தத்தை குறைக்கும். ஸோ இது குறித்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விட்டமின் B6 யாருக்கெல்லாம் குறைபாடாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இன்னும் டபுள் மடங்கு ஆயிடும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ விட்டமின் B6 நம்ம அதிகரிப்பதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் டென்ஷன், அந்த மனச்சோர்வு அபாயம், படபடக்கக்கூடிய தன்மை இதெல்லாத்தையும் குறைத்துக் கொள்ளலாம். அதுக்கு தான் சீத்தாப்பழத்தை நம்ம எடுத்துக்கணும். சீத்தாப்பழத்தில் விட்டமின் B6 இருக்கிறதால இது ஸ்ட்ரெஸ் டென்ஷனை நமக்கு ரிலீஃப் பண்ணி செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்களை சுரக்க வச்சு நம்ம பார்த்தோம்னா அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபட வைக்கும். ஸோ நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு உடலெங்கும் ரத்த ஓட்டம் பாயும் போது மன அழுத்தத்திலிருந்து விடுபடலாம். அன்றைய நாளில் நம்மளுடைய வேலைகளை சுறுசுறுப்பாக நம்மளால் செய்து முடிக்க முடியும். உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கிறதுக்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உடல் எடை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் உடல் எடையை எப்படியெல்லாம் ஆரோக்கியமான முறையில் குறைக்கலாமோ அது போலவே ஆரோக்கியமாக எப்படி நம்மளுடைய உடல் எடையை அதிகரிக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். இல்லைனா நீங்கள் கண்ட உணவுகள் சாப்பிடும்போது அதிக கொழுப்புகள், கொலஸ்ட்ரால்ஸ் உங்களுடைய உடலில் சேர்ந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நீங்கள் உடல் எடையை அதிகப்படுத்தவே முடியாது. அப்படி ஆகாம ஆரோக்கியமாக உடல் எடையை அதிகரிக்க வேணும் அப்படின்னா சீத்தாப்பழம் உங்களுக்கான ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். இது சீத்தாப்பழத்தில் பார்த்தீங்கன்னா அதிக ஊட்டச்சத்துக்கள் இருக்கு, போதுமான அளவுக்கு சரியான அளவு கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கு மற்றும் புரதங்களும் இருக்கு. அப்ப சீத்தாப்பழத்தோட நீங்க தேன் கலந்து சாப்பிடுவதன் மூலமாக ஆரோக்கியமாக உங்களுடைய உடல் எடையை உங்களால் அதிகரிக்க முடியும். அப்ப பாத்தீங்கன்னா நீங்க இந்த சீத்தாப்பழத்தோட தேன் கலந்து சாப்பிடுங்க. போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறதால நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பக்க விளைவுகளே இல்லாம ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் எடை அதிகரிக்கப்பட்டு கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை நீங்க பெறுவீங்க. ஆஸ்துமாவை சரி செய்யக்கூடியது சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் விட்டமின் B6 கொண்டிருக்கு. இது மூச்சு குழாய் அலர்ச்சியை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கு. ஆஸ்துமாவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. நுரையீரல் தொடர்பான சிக்கல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சீத்தாப்பழம் கொடுத்தோம்னா
எடுத்துக்கிட்டோம்னா அந்த ப்ராப்ளத்தில் வந்து அவங்க விடுபட்டுருவாங்க. விட்டமின் சி இருக்கிறதால சளி பிடிக்குமோ அப்படின்னு நீங்கள் சீத்தாப்பழத்தை சாப்பிடாமல் இருக்க வேணாம், பயப்பட வேணாம். இது வந்து சளியை உங்களுக்கு க்யூர் பண்ணும், குளிர் காய்ச்சல்லாம் உங்களுக்கு வந்து குணப்படுத்திடும். ஆஸ்துமா, காச நோய் கொண்டவர்கள் தொடர்ந்து சீத்தாப்பழத்தை சாப்பிட்டு வரும்போது நல்ல பலன் கிடைக்கும். அந்த பிரச்சனை வந்து விடுபட்டு விடலாம். நுரையீரலில் இருக்கக்கூடிய கிருமிகள் வெளியேற்றப்பட்டு நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும். ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே நலமாக இயங்குவதால் ஆஸ்துமா, காச நோய், மூச்சு திணறல், மூச்சு விடுதலில் சிரமம், சளி, இருமல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. நீரிழிவு நோயாளிகள் வந்து சீத்தாப்பழம் சாப்பிடலாமா, அவங்களுக்கு அது நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரிழிவு நோயாளிகள் வந்து சீத்தாப்பழம் சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து பலருக்கும் இருக்கு. ஏன் அப்படின்னா சீத்தாப்பழம் வந்து குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் நிறைந்திருக்கும் அப்படின்றதால இது இயற்கையான சர்க்கரைகள். இதை சாப்பிட்ட உடனே நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சிரும் அப்படின்றத ஒரு பிரிவினர் வந்து குறிப்பிட்றாங்க. ஆனால் ஒரு பிரிவினர் வந்து என்ன குறிப்பிட்றாங்கன்னா, இன்னும் அறிவியல் பூர்வமாக உள்ள நுழைந்து சீத்தாப்பழம் வந்து கிளைசமிக் குறியீடு அப்படின்ற அந்த கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய அளவுகளை பொறுத்த வரைக்கும் 54 தான் அப்படின்றதால நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து இது ஒரு நல்ல பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, எந்த ஒரு உணவையுமே நம்ம எடுத்துக்கொள்ளும் போது சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குன்னா அந்த சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய உணவை தான் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க ஒரு உணவை எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களுடைய ரத்தத்தில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றத பொறுத்து தான் கிளைசமிக் இண்டெக்ஸை கணக்கு பண்ணுவாங்க. அப்போது சுகர் ப்ராப்ளம் இருக்கவங்க 55 குறியீடு மற்றும் அதற்கும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து சாப்பிடலாம். அப்போது சீத்தாப்பழம் 54 தான் சுகர் ப்ராப்ளம், அந்த 54 கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து கொண்டிருக்கிறதால அது வந்து அவங்களுக்கு பாதிப்பே கிடையாது. ஸோ சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக சீத்தாப்பழத்தை சாப்பிடலாம் அப்படின்றாங்க. மேலும் இது வந்து நார் சத்து கொண்டிருக்கக்கூடிய பழம் அப்படின்றதால நம்மளுடைய ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவு உறிஞ்சுவதை மெதுவாக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து நீரிழிவு இருந்து நீங்கள் சீத்தாப்பழத்தின் மீது அதிக பிரியம் கொண்டிருந்தீங்கன்னா ஒரு முறை உங்களுடைய மருத்துவரை வந்து ஆலோசனை பெற்று பிளட்டில் சுகரோட அளவு ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீத்தாப்பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு ஓகேவா போதுமான அளவுக்கு இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சந்தேகப்படணும் அப்படின்றது கூட அவசியம் இல்லை. எலும்புகள் பலமடைவதற்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். சீத்தாப்பழம் உடலுக்கு வந்து வலிமை கொடுக்கக்கூடியது. கால்சியம் சத்து சீத்தாப்பழத்தில் இருந்திருக்கிறதால எலும்பு, பற்கள், தசைகள் நமக்கு வலுவடையும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே நமக்கு ஏற்படாது. அதே போல் ஈறுகள் வந்து வலுவிழுந்து போகிறது, அதன் மூலமாக பற்கள் வந்து ஈறுகள் வந்து இரத்த கசிவு ஏற்படுவதால் பற்கள் வலுவிழுந்து போகிறது, பிளேக் கரை உருவாவது, வாய் துர்நாற்றம் வீசுவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் பற்களை வலுப்படுத்தி ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியத்தையுமே சீத்தாப்பழம் மேம்படுத்தி சுவாச புத்துணர்ச்சி நமக்கு கொடுக்கும். தசைப்பிடிப்பு கொண்டிருப்பவர்கள்லாம் அதை சரி பண்ணுறதுக்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது தசைகள் வந்து வலுப்பெற ஆரம்பித்து தசைப்பிடிப்பு உங்களுக்கு வந்து சரியாயிடும். ஒட்டுமொத்த தசைகளுமே வலிமையடைஞ்சு தசை வளர்ச்சி வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதனால் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது அந்த எலும்புகள், தசைகள், நரம்புகள், பற்கள் இவற்றெல்லாம் நம்ம வந்து மேம்படுத்தி கொள்ள முடியும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சீத்தாப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இதை விடவும் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் வந்து கிடைக்கும். இதில் தாது பொருட்கள் வந்து சீத்தாப்பழம் கொண்டிருக்கிறதால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதயத்திற்கு வலு கொடுத்து நிறைய திசுக்களை வந்து நமக்கு ஆரோக்கியமாக பராமரித்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்களை வெளியேற்றுவதற்கான அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் நமக்கு வந்து சீத்தாப்பழம் கொடுக்குது. ஸோ சீத்தாப்பழம் வந்து உங்களுக்கு அந்த விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து கொடுக்கறதால இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் ஏ, நார் சத்து, மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து, புரதம், தாது பொருட்கள், போதுமான இனிப்புச்சத்து, கொழுப்பு சத்துல நிறைந்திருக்கிறதால இந்த ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து பல்வேறு நன்மைகளை கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்குது. தொடர்ந்து சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொண்டு அந்த சீசனில் மட்டுமே அளவாக சாப்பிட்டு நலமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.